திருக்குறள். திரு + குறள் வெண்பாக்களினால் ஆகிய நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது. குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் ஆகுபெயராகும். திருக்குறள் என்பது அடையடுத்த ஆகுபெயராகும். இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுளால் பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் 1/4 அடியில் ஆன ஒரே நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப் பெறும் நூல். இதுவே தமிழர் திருமறை, உலகப் பொதுமறையும் ஆகும். குறள் என்பது 2 அடி வெண்பாவை குறிக்கும். அது திரு என்ற சிறப்பு அடைமொழி பெற்று நூலைக் குறித்தது. மனித வாழ்வின் மேன்மைகளை, வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்ற முன்னரே வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகோர் விரும்பி படிக்கும் தமிழ் நூலாக விளங்குகிறது. ஆலும் 7 பல்லுக்குறுதி, நாலும் 2 சொல்லுக்குறுதி, பழகு தமிழ்ச் சொல் அருமை, நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை விளக்குவனாகும். இவற்றுள் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். இறை கோட்பாட்டின் பொதுவாக நெறியை திருக்குறள் காட்டுகிறது. ஆகாரத்தில் தொடங்கி நகாரத்தில் முடியும் நூல் திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல். திருவள்ளுவ மாலை. இதில் 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றனவும் குறளின் சிறப்பை கூறுகிறது. மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840. விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளின் பெருமையை உணர்த்த வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜி. போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 ஆண்டில் வெளியிட்டார். உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையிலுள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு, உலகுக்கு பொது. கூறியவர் திருவி.க. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி. ஆ. பெ. விசுவநாதம். பிறப்பொக்கு எல்லா உயிர்க்கும் என பொது நெறி காட்டிய புலவர் திருவள்ளுவர்.
சுரங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். அனைத்து நாட்டினருக்கும் இனத்தினருக்கும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் புதுமை கருத்துக்களை படைத்தவர். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகள் உடையது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. அறத்துப்பால் 38 அதிகாரம், பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1, பொருட்பால் 70 அதிகாரம், அரசியல் 25, அங்கவியல் 32, குடியியல் 13, காமத்துப்பால் 25 அதிகாரம், களவியல் 7, கற்பியல் 18. திருக்குறளின் வேறு பெயர்கள். முப்பால், இயற்கை வாய்வில்லம், உத்தரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன் வாழ்த்து, திருவள்ளுவம், பொருளுரை, உலகப் பொதுமறை, முதுமொழி. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதான பாங்கி, செந்தாபோதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். திருவள்ளுவர் காலம். காலம் கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. கிறிஸ்து ஆண்டு கிபி +31 திருவள்ளுவர் ஆண்டு. எடுத்துக்காட்டு 2014 +31 2045. கிபி 2014 திருவள்ளுவர் ஆண்டு 2045 என்று கூறுவோம். தை திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. திருக்குறளுக்கு உரை செய்து பதின்மர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், திருமலையர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், பரிபெருமாள், மல்லர், காளிங்கர். பரிமேலழகர் உரையே மிக சிறந்தது ஆகும். மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி, பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய 5வரின் உரை மட்டுமே கிடைத்துள்ளது. ராமானுஜ கவிராயர், திருவி.க. நாமக்கல் ராமலிங்கனார், சரவண பெருமாள், ஐயர், தண்டபாணி தேசிகர், அரசன் சண்முகனார், புலவர் குழந்தை, பாரதிதாசன், மு. வரதராசனார், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றோர் பிற்காலத்தே உரை எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர். திருக்குறள் உரை வளம். தருமபுர ஆதீன வெளியீடு 5வரின் பழைய உரை. திருக்குறள் உரை கொத்து. திருப்பனந்தாள் வெளியீடு 5வரின் பழைய உரையுடன் ஆங்கில மொழி பெயர்க்கும் மொழி பெயர்ப்பும் சேர்ந்தது. திருக்குறள் உரை களஞ்சியம் மதுரை பல்கலைக்கழக வெளியீடு. திருக்குறள் உரை வளம். தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்ன கவிராயர். திருவள்ளுவ மாலை புலவர் பலர் பாடியது. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கி. வ. ஜெகநாதன். வள்ளுவம் வ. சுப்பமாணிக்கம். வாழும் வள்ளுவம் வ. செ. குழந்தைசாமி.
வள்ளுவர் கண்ட நாடும் காலமும். தே.பொ.மீ. திருக்குறள் மணிவிளக்க உரை. பெருவிளக்க நூல். க. அப்பாத்துரையார். திருக்குறள் நடையியல். ஈ. சுந்தரமூர்த்தி. சொல்வளை வேட்டுவர். ஈ. சுந்தரமூர்த்தி. மொழிபெயர்ப்பு. லத்தீன். வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர். திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே. எம். பாலசுப்பிரமணியம். திருக்குறளின் சிறப்புகள். திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். கபிலர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. பரணர். முள்ளுதோ துள்ளுவதோ துள்ளம் முறுக்குமே. வள்ளுவர் வாழ்மொழி மாண்பு. மாங்குடி மருதனார். பொய் போல பொய்யையாய் போயின பொய் எல்லாத மெய்பால மெய்யாய் விளங்கினவே. முப்பாலின் தெய்வத் திருவள்ளுவரும் செய். திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. தேனிக்குடி கீரனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். வித்தகன் தெய்வப் புலவர். திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ்ச் செல்வத் திருக்குறளை நெஞ்சமே சிறந்தனை செய்வாய் தினம். நீதித் திருக்குறளை நெஞ்சாரத் தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுதுக ஓர்ந்து. கவிமணி. வெல்லாத தில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்த வற்றுள் பொல்லாத தில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்துச் செல்லாத தில்லை பொதுமறை யான திருக்குறளில் இல்லாத தில்லை இணையில்லை முப்பாலுக்கிந் நிலத்தே. பாவேந்தர் பாரதிதாசன். என்றும் புலரா தியானநாட் செல்லுகினும் நின்றளந்து தேன் பிடிரிற்றும் நீர்மையாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போன். மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல். இறையனார். அணுவைத் துளைத்தேழ் கடலைப் புகட்டி குறுகத் தறிந்த குறள். ஔவையார். தெள்ளு தமிழ் நடை சின்னஞ் சிறிய இரண்டடிகள் அல்லு பெருஞ்சுவை உள்ளுந் தோறும் உணர் வாகும் வன்மை கொள்ளு மறம்பொருள் இனிய மனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனைப் பெற்ற தாள் பெற்ற தேப்புகழ் வையகமே. பாவேந்தர் பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். திருவள்ளுவ மாலை. திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவரை வெள்ளைக் குறட்பா விரி. கபிலர். பொருள். வள்ளை நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகைப் பாடல். அலகு. கோழி. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை என்னும் தனிநூல் எழுந்தது.
இந்த நூலில் 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியுள்ளனர். இப்பாடல் திருவள்ளுவ மாலையில் 3வது பாடல். இப்பாடல் அறிவியல் அணுகுமுறையை சார்ந்தது. ஒளியை கோட்டம் அடையச் செய்வதால் தொலைவிலுள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கண்டறிந்தவர் கலீலியோ கலிலி.